தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வ பெருந்தகை 500 கோடி சொத்து சேர்த்தது எப்படி? செல்வ பெருந்தகை 500 கோடி சொத்து சேர்த்தது எப்படி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருப்பவர் செல்வ பெருந்தகை. இவர் 500 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியினரை குற்றம் சாட்டுகின்றனர். அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை நாட்டுக்காக தியாகம் செய்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மரணமடைந்த பொழுது அவர்களுடைய சட்டை பையில் ஒரு சில ரூபாய்கள் தான் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு காமராஜர் தியாகம் செய்துள்ளார். தனக்கென்று சொத்து சேர்த்து வைக்கவில்லை. ஒரு தியாகியாக, உண்மையான ஒரு காங்கிரஸ்காரராக கடைசி வரை காமராஜர் வாழ்ந்தார். பக்தவத்சலம் தன்னுடைய பூர்வீக நிலம் 100 ஏக்கர் நிலத்தை அவர் தானமாக வழங்கியுள்ளார். மேலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் கக்கன், அவர் தன்னுடைய சொத்துக்களை பல பகுதி பிரித்து அதை ஏழை மக்களுக்கு வழங்கியுள்ளார். நாட்டுக்காக தியாகம் செய்துள்ளார். கக்கன் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் மருத்துவ சிகிச்சை பெறும் பொழுது கூட அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் தங்கி கீழே படுத்த படுக்கையாக பாயில் தங்கிதான் படுத்துதான் சிகிச்சை பெற்றார். எம்ஜிஆர் ஒரு தடவை ராஜாஜி மருத்துவமனை, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பார்வையிட சென்ற பொழுது கீழே கக்கன் படுத்திருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி கேட்டார். அவரே வியப்படைஞ்சார். ஒரு மிகப்பெரிய தலைவர் கக்கன் தன்னுடைய சொத்துக்களை பூரா இழந்து அவர் கடைசியில் மருத்துவ சிகிச்சை பெறும்போது அரசு மருத்துவமனையில் பெட்டு இல்லை, கட்டில் கூட இல்லை, கீழே பாயில் படுத்து சிகிச்சை பெற்றார். இப்படி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்களை நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் 500 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கார். அவர் என்ன வேலை பார்த்தாரு ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை செல்வம் அவர் ரிசர்வ் வங்கியில் வேலை பார்த்தபோது அவர் கூட சேர்ந்து இவர் பியூன் வேலைக்கு தான் போனார். ரிசர்வ் வங்கியில் ஒரு பியூன் வேலைக்கு போனார். ஒரு பியூன் வேலை பார்த்தவர் எப்படி இந்த அளவுக்கு அரசியலில் முன்னேறி சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் ஒரு ஆடிட்டரை கொலை பண்ணி 60 கோடி ரூபாய் அவர் சொத்து சேர்த்ததா குற்றம் சொல்கிறாங்க. அடுத்ததாக விடுதலை புலிகளிடம் அவர் பணம் வாங்கி சொத்து சேர்த்ததா சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய 4 தலித் கட்சிகளுக்கு போயிட்டு கடைசியில் 5வதாக தான் போக்கிடம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்காப்புல. இந்த 4 கட்சிகள் பார்த்தோம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 கட்சிகளும் அது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கட்சிகள் தான் சொல்லணும். இப்போ செல்வ பெருந்தகை இருக்காப்புல, அவர் இந்த 4 கட்சிகளில் பயணித்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணியிருக்காப்புல. சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுறது, இந்த மாதிரி குற்றச்செயல்களில் தான் அவர் ஈடுபட்டு முறைகேடாக சம்பாதிச்சிருக்கார். 500 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காரு. லண்டனில் பக்கிங்காம் காலேஜ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கல்லூரி ஆரம்பித்து தன்னுடைய மனைவி உமையால் அந்த கல்லூரிக்கு இயக்குனராக நியமிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு திரைப்பட நிறுவனத்தோட சொத்துக்களை பூரா விலைக்கு வாங்கியிருக்கார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் சொல்கிறாங்க. அதனால் அவர் 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்காப்புல. அவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் லண்டனில் சொத்து வாங்கி லண்டனில் ஒரு கல்லூரி நடத்துகிறாருன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தாரு? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பியூனாக தான் இருந்தார். அரசியலுக்கு குறுகிய காலத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு இன்றைக்கி 500 கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். மக்கள் முன்னாடி அவர் வெளிப்படையாக காமிக்கணும், நான் எப்படி சொத்து சேர்த்தேன் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க, இவங்களுக்கு கட்சிக்கு தலைவரே இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஏகப்பட்ட பேர் தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் தலைவராக நியமிக்காமல் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவர், இவரை கொண்டு போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக்குறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். காங்கிரஸ் கட்சியோட லட்சணம்